ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராஷ்டிரபாஷா கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்துருக்கோம். இது 2வது கொஸ்டின் பேப்பர். ஹிந்தி எக்ஸாம்ஸ் கிட்டக்கு நெருங்கிறதுனால நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ராஷ்டிரபாஷா கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்த ராஷ்டிரபாஷா கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் பார்த்த மாதிரியே செகண்ட் பேப்பருமே இருக்கும். காலைல எக்ஸாம் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரும், மதியானம் எக்ஸாம் உங்களுக்கு செகண்ட் பேப்பராகவும் இருக்கும். இதுக்கு 2.5 மார்க்கு. வாங்க நம்ம இப்போது ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ரோமன் லெட்டராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிசி ஏக் கஹானி கா சாராம்ச லிக்கியே. அதாவது கீழே ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆன்சர், ஒரு கதைக்கு இந்த ஸ்டோரிக்கு சாராம்சம் எழுத சொல்கிறாங்க. இதுக்கு 10 மார்க்கு. இது எஸ்ஏ வடிவில் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பரீட்சா, செகண்ட் ஒன் மிட்டாய் வாலா, தேர்ட் ஒன் 5 மினிட். ஸோ மூணுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர், கிசி ஏக் மகான் வியக்தி கி ஜீவனி கா சாராம்ச லிக்கியே. அதாவது கீழே 4 பேர் கொடுத்துருக்காங்க மகான். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுத சொல்கிறாங்க. இதுக்கு 10 மார்க்கு. இதுவும் எஸ்ஏ வடிவில் எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு சைடு ஹெட்டிங் கொடுத்து எல்லாத்துக்குமே எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பண்டித் மதன் மோகன் மால்வி, செகண்ட் ஒன் ரவீந்திரநாத் டாகூர், தேர்ட் ஒன் பண்டித் தீன்தயாள் உபாத்யாய், ஃபோர்த் ஒன் ராஜகோபாலாச்சாரி. நாலுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். தேர்ட் ரோமன் லெட்டர், கிசி ஏக் விஷய் பர் நிபந்த லிக்கியே. நிபந்தனா கட்டுரை, எஸ்ஏ. ஸோ இங்கே 4த்துலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு எழுத சொல்கிறாங்க. இது 10 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கிருத்ரிம் உபகிரக், செகண்ட் ஒன் புஸ்தகாலயா, தேர்ட் ஒன் வித்யார்த்தி ஜீவன், फोर्थ वन गणतंत्र दिवस. फोर्थ रोमन लेटर पारेंगे, किनकी 3 का भिन्न भिन्न अर्थों में वाक्यों में प्रयोग कीजिए. கீழே ஏதாவது 3த்துக்கு ஆன்சர்ஸ், ஏதாவது 3த்துக்கு நீங்கள் வந்துட்டு மீனிங் எழுதிட்டு அதை வாக்கியத்தில் அமர்த்தி எது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு 2 மீனிங் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே. சரிங்களா? அந்த மாதிரி மீனிங்ஸ் எழுதி அதையும் சென்டென்ஸில் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் பர், செகண்ட் ஒன் கர், தேர்ட் ஒன் ஆம், ஃபோர்த் ஒன் தோ, ஃபிஃப்த் ஒன் ஃபல், சிக்ஸ்த் ஒன் பூல். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மீனிங்கு. இதை நீங்கள் 2த்துக்குமே வாக்கியத்தில் அமைச்சு எழுதுங்க. வேறு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபல்லுன்னா ஃப்ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டி இன்னொரு மீனிங் ஒன்று இருக்குது. அதாவது பலன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 மீனிங்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி மீனிங்காக எழுதணும். அதை சென்டென்ஸ்லேயும் மேக் பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்கு. 3 கேட்குறாங்க. 3 2 6. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பாருங்கள், சமானார்த்தி சப்த லிக்கியே. அதாவது இப்போது நிறைய விதமான மீனிங் இருக்கும். சமானார்த்தி சப்த லிக்கியனா பரியாவாச்சி சப்தம் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய விதமான மீனிங் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட் ஒன் புத்திர, செகண்ட் ஒன் சமுத்திர, தேர்ட் ஒன் தின்னு, ஃபோர்த் ஒன் ஜங்கல், ஃபிஃப்த் ஒன் சங்சார், சிக்ஸ்த் ஒன் பாணி. இதை நீங்கள் எப்படி எழுதணுன்னா 6மே எழுதணும். எதுவும் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து சிக்ஸ்த் ஒன் வச்சன் பதலியே. வச்சன் நம்ம மத்தியமாவில் பார்த்த மாதிரியே வச்சன் அதாவது ஏக்வச்சன் பகுவச்சன் அந்த மாதிரி எழுதுவீங்க. குத்தானா குத்தே அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ 6மே நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட் ஒன் குத்தா, செகண்ட் ஒன் ராஜா, தேர்ட் ஒன் மந்திர், ஃபோர்த் ஒன் கலம், ஃபிஃப்த் ஒன் பாஷா, சிக்ஸ்த் ஒன் ரோட்டி. 7th ரோமன் லெட்டர் பாருங்கள், லிங்க் பதலியே. ஸோ இதில் ஜெண்டர் பேஸ் பண்ணியிருக்கும். மேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர் சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுவீங்க. 6மே எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பூடா, செகண்ட் ஒன் வர், தேர்ட் ஒன் பதி, ஃபோர்த் ஒன் ஷேர், ஃபிஃப்த் ஒன் பாலக், சிக்ஸ்த் ஒன் பாய். அடுத்து 8th ரோமன் லெட்டர் பாருங்கள், கின்கி 3 வாக்கியம் கா வாச்சிய பதலியே. கீழே இருக்கும். அதுக்கு நீங்கள் வாச்சிய பதிலைனா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கத்ரு வாச்சிய, கர்ம வாச்சிய, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. 6மே நீங்கள் எழுதணும். ராம் கஹானி படுத்தா ஹை, செகண்ட் ஒன் மாதாஜி खाना बनाती है, थर्ड वन तुलसीदास ने रामायण लिखी, फोर्थ वन हम गणतंत्र दिवस मनाएंगे,
5th one नौकर से काम किया जा रहा है. 6th one मुझसे सवेरे उठा नहीं जाता. அடுத்து 9th ரோமேட்டர் பாருங்கள். सूचना के अनुसार बदलिए. सूचना के अनुसार बदलिए. இதுக்கு 2த்துக்கு 5 மார்க், ஒன்றுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ये खबर सुनकर शेखर को दुख हुआ. ஸோ ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். दुख के बदले दुखी का प्रयोग. दुख के பதிலாக दुखिயை வச்சு அதை ஃபார்ம் பண்ணணும். செகண்டு, तुमने किताब दी वो बहुत अच्छी थी. 2 சென்டென்ஸ் கொடுத்தாங்க, 2 சேர்த்து ஒரே சென்டென்ஸாக இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜோ ஓ வச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் பிரயோக் ஆன்சர் எழுதணும். இதுக்கு ஒன்றுக்கு 2 மார்க். இது 9th ரோமன் லெட்டர். அடுத்து 10th ரோமன் லெட்டர் பாருங்கள். 10th ரோமன் லெட்டர், किनकी 2 लोकोक्ति कहावतों को समझाइए. அதாவது கீழே ஏதாவது 2த்துக்கு 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது 2த்துக்கு பழமொழி, இதெல்லாம் பழமொழி, இதை வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃப் கதை மாரி அந்த பழமொழியை வச்சு விளக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஒன்றுக்கு 5 மார்க், 10 மார்க் மொத்தம். ஃபஸ்ட் ஒன், आग लगे तब खोदें कुआं. सेकेंड वन, हवन करते हाथ जलना. थर्ड वन, कभी गाड़ी नाव पर, कभी नाव गाड़ी पर. फोर्थ वन, चिराग तले अंधेरा. फिफ्थ वन, मरी गाय बामन के हाथ. அடுத்து 11th ரோமேட்டர், प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. அதாவது கீழே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹிந்தியில் கொடுத்துருக்க இதில் ஆ ஆ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் தமிழ் அர்த்தம் அல்லது இங்கிலீஷில் மீனிங் எழுதுவீங்க. மேலே இருக்கிறதுக்கு 5 மார்க்கு, கீழே இருக்கிறதுக்கு 5 மார்க்கு. ஸோ ஆ ஆ 2 விதமாக கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே தமிழ் அல்லது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. இது அனுவாது. அடுத்து 12th ரோமேட்டர் பாருங்கள். ஹிந்திமே அனுவாத் கீஜியே. அதாவது கீழே தமிழ் இல்லை இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கீழே தமிழ் அல்லது இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். இன்ச் பை இன்ச் வரி. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கரெக்டாக எழுதணும். ஏன்னா 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் அனுவாத அபியாசம் நீங்கள் படிச்சிடணும். இதுக்கே உங்களுக்கு 25 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 15 மார்க்கு. அடுத்து முன்னாடி ஹிந்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாருங்கள், இதில் ஒரு 10 மார்க்கு, மொத்தம் 25 மார்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே விடாமல் நீங்கள் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அழகாக ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக போட்டு எழுதுங்க. நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஏஸு ஸ்டோரிஸ் இதுக்கு எல்லாமே நீங்கள் சைட் ரைட்டிங் கொடுத்து எழுதுங்க, சினாப்சிஸ் கொடுத்து எழுதுங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. இது வரைக்கும் நம்ம ராஷ்டிரபாஷா செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராஷ்டிரபாஷா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பிராத்மிக் மத்தியமாலா முன்னாடியே போட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். எக்ஸாம் கிட்டே நெருங்க இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு மட்டும் படிங்க இப்போதைக்கு. ஏன்னா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பிரவேசிக்காலேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி முடிஞ்சால் நான் பிரவேசிக்காவும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.